தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். அயோத்தியாவில் ராமர் கோயிலில் காவி கொடியேற்ற வருகை தந்துள்ள பிரதமர் மோடி மகரிஷி வசிஷ்டர், மகரிஷி விஸ்வாமித்ர உள்ளிட்ட 7 கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய சூழலை விவரிங்க. அயோத்தியாவில் உள்ள ராமர் கோவிலின் சிகரத்தின் உச்சியில் பிரதமர் மோடி இன்று இன்னும் சற்று நேரத்தில் காவி கொடியை ஏற்றி வைக்க இருக்கிறார். இது கோவில் கட்டுமானம் நிறைவு பெற்றதை குறிக்கிறது. இந்த நிலையில் தற்போது அயோத்தியா ராமர் கோவிலுக்கு வருகை தந்துள்ள பிரதமர் மோடி அந்த கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள பல்வேறு சந்நிதிகளுக்கும் சென்று தரிசனம் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக பல்வேறு முக்கிய மகரிஷிகளுக்கு இங்கு தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மகரிஷி வசிஷ்டர், விஸ்வாமித்ரர், அகத்தியர், வால்மீகி, தேவி அகில்யா, நிஷாத்ராஜ் குகன் மற்றும் அன்னை சபரி உள்ளிட்ட 7 பேருக்கு இங்கே தனி கோவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது சப்தரிஷி மந்திர் என்று அழைக்கப்படுகிறது. அந்த சப்தரிஷி கோவிலுக்கு சென்று பூஜை செய்து வழிபாடு மேற்கொண்டு வருகின்ற பிரதமர் மோடி அடுத்ததாக சேஷாவதார் கோவிலுக்கும் சென்று அவர் வழிபாடு மேற்கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அன்னபூர்ணா தேவி கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளும் பிரதமர் மோடி ராமர் கோவிலின் கர்ப்ப கிரகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ராம் லல்லாவையும் அதனைத் தொடர்ந்து அதன் மேலே அமைக்கப்பட்டுள்ள ராம் தர்பாவையும் பூஜை செய்து வழிபாடு மேற்கொள்ள இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு இதன் கோபுர உச்சியில் இருக்கக்கூடிய காவி கொடியை அவர் ஏற்ற இருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.